ಸಿಂಹಮುಗತ್ತಿನಿ ಕಣ್ಣ ನಿರತ್ತಿನಿ ಮಂದಿರ ನರ್ತಿನಿ ತುಂಬ ನಿವರ್ತಿನಿ ಮಾಯಿನಿ ಘೋರ ರೂಪಿಣಿ ತಾಯಿ ಮನಮೋ ಕುಳಿரும் காலை பூம்பனி நாரண நரசிம்ம கோபம் தணித்த காரணி அம்மா கருணையின் பூரணி மாலினி திரிசூலினி 14 லோக பரிபாலனி சாமி நம்மா பிரத்யங்கிரா பேச்சும் நீ உயிர் மூச்சும் நீ சிவாயினி எங்கள் சிந்தாமணி யுகஸ்வரூபிணி நிரந்தரணி காக்கும் தேவினி ஜன்ம பாவத்தை தீர்க்கும் நிவாரணி சிம்மமுகத்தினி கண்ண நிறத்தினி மந்திர நர்த்தினி தும்ப நிவர்த்தினி கிணி கிணி கிங்கிணி மாலை மனோன்மணி பிணி பிணி பே பிணி ஓட்டும் சிரோன்மணி கிணி கிணி கிங்கிணி மாலை மனோன்மணி பிணி பிணி பே பிணி ஓட்டும் சிரோன்மணி முகத்தினி அழி தரும் கரத்தினி சத்ருகுல நாசினி பைரவரின் பத்தினி ராஜசிம்ம வாகினி நீயே சங்கு சக்கர தாரிணி தாயே முக்திதாயினி அம்மா கௌலினி திங்கிணியார வாணி கல்யாணி அனங்கினி அம்மா ஆவேச காளினி ஆயிரம் சூரிய பிரகாசினி சர்வமங்கள சண்டி துர்கேசினி விந்தியாச்சல வாசினி சிறினி பிரத்யங்கிரா சாமி வடிவில் அருள் வாக்கு சொல்லும் சர்வேசினி நிவர்த்தி பூஜைகள் செய்தால் நெஞ்சில் நிம்மதி தருகிற சாந்தினி சிம்மமுகத்தினி கண்ண நிறத்தினி மந்திர நர்த்தினி தும்ப நிவர்த்தினி சூட்சுமகாரிணி சூத்திரதாரிணி ஜனனி அருக்காணி பவதாரணி கிணி கிணி கிங்கிணி மாலை மனோன்மணி பிணி பிணி பே பிணி ஓட்டும் சிரோன்மணி துரிதவராயினி ஆச்சரிய புராதனி அட்டஹாசினி அமிசயாமினி அதர்வணி சோபினி துர்காத்திகாரிணி பிரத்யங்கிர தேவினி மகிஷாசுர மர்தினி ஆரணி நீலாம்பரதாரிணி சூரினி லட்சுமி கடாட்சினி பலப்பிரதாயினி மனோஹாரணி ஏகேஸ்வரினி மந்திர உச்சாடனி ஏவலையரிக்கும் அக்கினி கராலனி கபாலனி கதம்பவன வாசினி கம்பீரணி வினோதினி எதிரியை அழிக்கும் சம்ஹாரிணி சிம்மமுகத்தினி கண்ண நிறத்தினி மந்திர நர்த்தினி தும்ப நிவர்த்தினி அங்கணியமானி அதர்வணி தாயே அனந்தினி நாகினி சொர்ண பௌர்ணமினி கிணி கிணி கிங்கிணி மாலை மனோன்மணி பிணி பிணி பே பே பிணி ஓட்டும் சிரோன்மணி சங்கு புகுநேசினி மாங்கல்ய வரம் தரும் மங்கள தேவினி பக்தினி சித்தினி உன்னை வணங்கும் பக்தரை காக்கும் சாகம்பரினி சத்தினி சித்தினி பிரத்யங்கிரா சாமியை ஆட்கொண்ட அம்மா யக்ஷணி சுஹாசினி வட சுபாஷினி சோனா சைலனி சந்தான கரணி சம்பூரணி வீர சிம்மாசனி யம சங்கடம் நீக்கும் சஞ்சீவ கரணி பெண்ணினம் காக்கும் கண்மணி தாய் கண்மணி தூங்கா மின்மினி மலர் போல் விதய மங்களனி நீ மக்களை காக்கும் சந்தோஷினி சிம்மமுகத்தினி கண்ண நிறத்தினி மந்திர நர்த்தினி துன்ப நிவர்த்தினி கதனினி யுக 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 தர்மம் எங்கள் சுடர்மணி தாயே சூடாமணி கிணி கிணி கிங்கிணி மாலை மனோன்மணி பிணி பிணி பே பிணி ஓட்டும் சிரோன்மணி கரிசனி ஆனந்த தரிசினி ஆயிரம் கண் கொண்ட பர்வதவர்த்தினி அருளினி அமுதினி யோக
ஸ்வரூபிணி சின்னினி படை கொண்ட சிங்காரிணி ஜல் 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 சலங்கினி மன சஞ்சலம் தீர்க்கும் மதாங்கினி நல்லோர்கள் தவக்கனி உன் நம்பிக்கையே எங்கள் படையணி ஹம்சினி ஹாரிணி தட்சாயினி அருளாயினியே எம் சவர்த்தினி ஆகர்ஷணி பத்மாட்சணி ஐஸ்வர்யதாரணி நாராயணி சிம்மமுகத்தினி கண்ணனி ரத்தினி மந்திர நர்த்தினி துன்ப நிவர்த்தினி சாரங்க பாணி தங்கை நீ எங்கள் பவானி தாயே மகேஷினி கிளி கிளி கிங்கிளி மாலை மனோன்மணி பிளி பிளி வேய் பிளி ஓங்கும் சிரோன்மணி கிளி கிளி கிங்கிளி மாலை மனோன்மணி பிளி பிளி வேய் பிளி ஓங்கும் சிரோன்மணி கிளி கிளி கிங்கிளி மாலை மனோன்மணி பிளி பிளி வேய் பிளி ஓங்கும் சிரோன்மணி கிளி கிளி கிங்கிளி மாலை மனோன்மணி பிளி பிளி வேய் பிளி ஓங்கும் சிரோன்மணி கிளி கிளி கிங்கிளி மாலை மனோன்மணி பிளி பிளி வேய். கருணையே உருவானவள். பாரத தேசத்தில் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை நகரத்தில் சோழங்கநல்லூர் என்ற கிராமத்தில் உலகமே பிரமிக்கக்கூடிய அளவிலே, உலகத்தையே வசீகரிக்கக்கூடிய அளவிலே ஆபத்து என்று வந்த நேரத்தில், கஷ்டம் என்று வந்த நேரத்தில், துன்பம் என்று வந்த நேரத்தில், பகை என்று வந்த நேரத்தில் இவைகளை விலக்கி பக்தனை உடனடியாக காப்பாற்றக்கூடிய மகாசக்தியான பிரத்யங்கிரா தேவி அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கலிகாலத்திலே கணபதியும் காளியும் உடனே பலன் கொடுப்பவர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து மக்களின் ஆதார பிரமாணம் வேதங்கள். அந்த வேதங்கள் 4: ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். 4வது வேதமான அதர்வ வேதத்தில்தான் வேதத்தின் கண்ணாக விளங்கும் ஜோதிஷம், கால கணக்கு, மகா பிரத்யேகதையின் வரலாறு, ஆபிர்வாபம், அனுக்கிரகம், மகிமை, இந்த அம்பாளை எப்படி பூஜை செய்ய வேண்டும், என்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் மிக வழக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகம் தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. கிமு கிபி என்று காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. இத்தனை காலங்களிலும் எத்தனையோ மகரிஷிகள், மகான்கள், வேத அத்தியானம் செய்யக்கூடிய மகான்கள், மகனிகள் வாழ்ந்த காலத்திலும் கூட இல்லாத அளவுக்கு இந்த கலிகாலத்திலே 1999 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மிக லகுவான முறையிலே வேத தந்திர மந்திர எந்திர ஆகம அதுர்வ வேத கிரமப்படி சாக்த ஸ்ரீ பிரத்யங்கிரா சுவாமி அழிய நான் தேவியின் கிருபையா கடாட்சத்திலே, திவ்ய அனுகிரகத்திலே, பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே இந்த அம்பாளுக்கு லகுவாக ஒரு அடுக்கு சின்னதி நிர்மாணம் செய்து பக்கத்திலே உச்சிஷ்ட கணபதி பகவானின் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தேன். இப்போது 10 வருஷம் முடிந்து 2009 வருஷம், சுமார் 10 வருஷங்கள் சென்று விட்டன. இந்த 10 வருஷ காலத்திலே தேவியின் அருள் என் உள்ளே இருந்து இயக்கிய காரணத்தினாலே மந்திரவாராகி, சரவேஸ்வரர், நாகராஜ கர்பார், பத்ரகாளி, அஷ்டநாகங்கள், காலபைரவர், இந்திராட்சி, இந்திராணி, காயத்ரி தேவி, பாலமுருகன், பஞ்சமுகனவார், சிவசக்தி, சனீஸ்வரன், ஐயப்பன், நீல சரஸ்வதி, மகாலட்சுமி, இந்த 10 வருஷ காலங்களில் சுமார் 27 சன்னதிகள் தேவியின் அருள் என் வழியாக பொங்கி பிரபாவம் எடுத்து 27 தெய்வ சன்னதிகளுக்கு பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் செய்து இன்று உலக மக்களெல்லாம் இங்கு வந்து தேவி தரிசனம் பெற்று சங்கடங்களெல்லாம் தவிர்த்து மனசாந்தியுடன் வாழ்கிறார்கள். காணும் போதெல்லாம் தேவியை கண்டு தரிசனம் செய்யும் போதெல்லாம் அம்மா பிரத்யங்கிரா என்று அடிவயத்திலே இருந்து அவர்கள் சொல்லுகின்ற நாதம் ஓங்கார நாதமாக, பிரணவநாதமாக இந்த இடத்தை சுற்றி, இந்த தெய்வஸ்தானத்தை சுற்றி வியாபித்து இருக்கிறது. அதனால் வருவோர் மனக்குறை தீர்ந்து மன மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள். இந்த கருணையே உருவான அம்பாளுடைய வரலாறை பார்த்தோம் என்றால் அது ஒரு மிகவும் அற்புதமான மகிமை பொருந்திய வரலாறு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் சிவபெருமான்
சரபேஸ்வராக ஆவிர்பாயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. தேவலோகத்திலே ஒரு நாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது அங்கே சனகாதி முனிகள் பிரம்மாவுடைய 4 குமாரர்களும் அங்கே வந்து வைகுண்டத்தை காவல் காத்திருக்கும் அஜயன் விஜய் 2 துவாரபாக நமஸ்கரித்து எம்பெருமானை நாங்கள் சேவிக்க வேண்டும், வழிவிடுக என்று பணிவோடு கேட்டார்கள். பெரியவர்கள் எப்போதும் பணிவோடு தான் இருப்பார்கள். ஆனால் அந்த பணிவை அலட்சியம் செய்து அந்த துவாரபாலர்கள் உள்ளே விட முடியாது என்று திரும்ப திரும்ப சொல்ல, எம்பெருமானை சேவித்தே ஆக வேண்டும், நாங்கள் மகா தபசிகள், யுகம் யுகங்களாக கடுமையான தவம் செய்து வைகுண்டநாதனை சேவிக்கு வந்திருக்கிறோம், வாசலை திறந்து எம்பெருமான் தரிசனம் செய்ய உதவுங்கள் என்று மீண்டும் அந்த சனகாதிபதிகள் வேண்டினார்கள். கல் மனம் கொண்ட அந்த விஜயன் அஜயன் அவர்களை விடவில்லை. சரி, இனிமே இவனை கேட்டு பலனில்லை என்று சொல்லி கோபத்தில் உச்சிக்கையின் அவர்கள், நீ பூலோகத்திலே நீங்கள் இருவரும் அசுரலாக பிறப்பீர்கள் என்று சாபம் கொடுக்க, வைகுண்டவாத திறக்க எம்பெருமா லக்ஷ்மி தேவியோட காட்சி கொடுத்து சனகாதிபதிகளுக்கு அனுகிரகம் செய்யும் காலகட்டத்திலே அஜயன் விஜயன் துவாரபாலர்கள் பெருமா நோக்கி அழுதார்கள். சாபம் பெற்று விட்டோம், கலங்க வேண்டாம், பூலோகத்துக்கு செல்லுங்கள், இரண்ய அக்ஷன் இரண்ய அசுரனாக செல்லுங்கள், உம்மை நாங்கள் சம்ஹாரம் செய்து மீண்டும் வைகுண்ட வாசலுக்கே அழைத்து வரும், கவலைப்படா என்று பெருமாள் சொல்ல, பூலோகத்திலே இரண்ய அக்ஷன் இரணிய அசுரன் என்ற அரக்கலாக பிறந்தார்கள். இரணிய அக்ஷனை வராகசம் வதம் பண்ணி பூமியை காப்பாற்றினார். இரணிய அசுரனை மகனாக பக்த பிரகலாத் தோன்றினார், விஷ்ணு பக்தனாக இருந்தார். இரணிய அசுரனுக்கு பிடிக்கவில்லை, தகப்பனாருக்கும் குழந்தைக்கும் சண்டையோ சண்டை, நாராயணன் தான் கடவுள் என்று சொல்ல மகன் இல்லை இல்லை நானே கடவுள் என்று அகங்காரத்தோடு இரணிய அசுரன் சொல்ல, உன் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்க, என் இறைவன் இல்லாத இடம் எங்கு, தூணிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான் என்று பிரகலாதன் சொல்ல, ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உன் தெய்வம் இருக்கின்றான் கேட்க, இந்த தூணில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் என் பகவான் இருக்கிறான் என்று நம்பிக்கூட அந்த குழந்தை பிரகலாதன் சொல்ல, அந்த தூணை உடைத்தார் இரணியன். அங்கே இருந்து நரசிம்மமூர்த்தியாக தோன்றி அவனை வதம் பண்ணி கொண்டு இரத்தத்தை சாப்பிட்டார் இரணியனை கொண்ட நரசிம்ம சுவாமி. அதனால் உக்ரமடைந்து சர்வ பிரபஞ்சத்தையும் கஷ்டப்படுத்தும் போது தேவர்களெல்லாம் பயந்து போய் சிவபெருமான் தஞ்சம் என்று அடைந்து காப்பாற்ற வேண்டும், நரசிம்மரை சாந்தம் செய்ய வேண்டும் என கேட்க, சிவபெருமான் சரபேஸ்வர அவதாரம் செய்ய அவர் நெற்றிக்கணியிலே இருந்து 1000 சிங்க முகத்தோடு கூடிய மகாபத்திகராக தோன்றி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை சாந்தம் செய்து இந்த உலகத்துக்கு அவரை சாந்த மூர்த்தியாக ஆக்கினார். அத்தகைய பெருமை மகிமை கருணை வாய்ந்தவள்தான் இந்த அம்பாள், ஜெகத்துக்கெல்லாம் அதிபதி ஜனனி. இந்த மகாபிரத்திங்கரா தேவி சிங்கமுகம், திறந்தவாய், 2000 கைகள், வானத்துக்கு அளவு விஸ்வரூபி, ஜுவாலை, உடம்பெல்லாம் ஜுவாலை, கண்களிலே நெருப்பு பொறி, வாயிலே கேட்க வேண்டாம், குகை போன்ற வாய் திறந்திருந்தால் ஜுவாலைகள் வந்து கொண்டு இருக்கிறது. சூரிய அம்சம், பாவங்களை அழிக்கக்கூடியது, புண்ணியத்தை பெருக்கக்கூடியது, ஆபத்திலே காப்பாருடைய கருணையில் இருந்த இந்த அம்பாளுடைய திருக்கோலம் காண்பதற்கு பிரமிப்பு, ஆச்சரியம், சந்தோஷம். இந்த தேவிதான் ஸ்ரீ மகா பிரித்திங்கரா தேவி. கலிகாலத்திலே நம்மை காப்பாருடைய மகாசக்தியை வழங்குகிறார். இந்த தேவியை பல நெடுங்காலம் நான் ஆராதனை செய்தேன். அதன் பலனாக, என்னுடைய முன்னோர்கள் செய்த பலனாக இந்த மகாசக்திக்கு உலகத்திலே வேறு எவரும் செய்ய முடியாத அளவிலே மகாபிரத்திங்கரா தேவி அம்பாளுக்கு என்று ஒரு சன்னதியை நிர்மாணம் செய்து 3 காலம், காலை மதியம் இரவு 3 காலமும் நெறி தவறாத அனுஷ்டான பூஜைகள் கேரள தாந்திரிக விதிப்படி செய்து வருகின்றேன். தேவியின் அனுக்கிரகம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரை எந்த விதமான கட்டணம், பணம், பொருளுக்கு ஆசைப்படாமல், வசூல் செய்யாமல் மனப்பூர்வமாக தெய்வ சரணாகதி மனப்பான்மையுடன் அருள்வாக்கு, பரிகாரம், ஆதரவு வார்த்தைகள், அது மட்டுமல்ல அவர்களை வயலும் மனமும் நிறையும்படி அன்னதானமும் செய்து ஜாதி மத இன மொழி பேதம் இல்லாமல் அனைவரையும் சமரசமாக கருதி இந்த தெய்வ சன்னிதானத்திலே நாங்கள் தேவியை பிரீதி செய்து கொண்டு வருகிறோம்.
அது மட்டுமல்ல, தேவியின் கருணை இருந்தால் என்னதான் நடக்காது. ஆரம்பத்திலே பிரத்திங்கராதி அம்பாளுக்கு மட்டும் பக்கத்திலே உச்சிசரணம் மட்டும்தான் சன்னதி அமைத்தோம். இது 27 சன்னதி. வாசலே வரும்போது காவல் தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரனுடைய சக்தியாக வேதாளி, கருப்பசுவாமியின் அவதாரமாக மதுரை வீரன், பத்திரகாளி 27 அடி உயரம், அதற்கு முன்பு வீரபத்திர சுவாமி, கருப்பண்ண சுவாமி காவல், அஷ்டநாகங்கள், நாகராஜ தர்பார், சரபேஸ்வரர், இந்திராணி, பைரவர், காயத்ரி, மந்திர வாராகி, ரிஷீஸ்வரர், கருட பகவான், பஞ்சமுக கணபதி, தன்வந்திரி மகாசுவாமி, தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவர், பிரத்திங்கர அம்பாள் மூலதேஷ் தெய்வம், சனீஸ்வரர், ஐயப்பன், பாலமுருகன், அனுமான், சிவசக்தி, நீல சரஸ்வதி, தேவியின் சந்தோஷ ரூபமான மகாலட்சுமி, அன்னபூரணி, இப்படி அபூர்வ தெய்வ சன்னதிகளை நிர்மாணம் செய்து நெறி தவறாமல் மனப்பூர்வமான பூஜைகள் செய்து தேவியை பிரீதி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது இங்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். சுவாமிகள் எவரிடமும் சென்று பணம் கேட்பதோ, சுவாமிகளுக்கு பின்னாலே உண்டியல் தட்டு எதுவுமே கிடையாது. அவரவர்கள் இங்கே வந்து காரியம் சாதித்து அம்பாள் கருணை நிரூபணம் செய்த பிறகு அவர்களாகவே கொடுத்த நன்கொடை கொண்டுதான் இந்த சன்னதிகளை, இந்த கோயிலை விரிவுபடுத்தியிருக்கிறோம். இப்போது தேவி சன்னதி முன்பு பக்த ஜனங்கள் உட்கார்ந்து அருள்வாக்க கேட்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு 2 அடுக்கு மண்டபமாக கட்ட வேண்டும் என்று தேவி ஆக்ஞை தெரிவித்தாள். தேவியின் அருள்வாக்குத்தானே இங்கே பிரதானம். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடும்போது அவர்கள் அமர்ந்து மதிய வேளையில் உணவு அருந்தவும், ஓய்வு நேரத்தில் ஓய்வெடுக்கவும் வசதி செய்து தர வேண்டாமா? பல அன்பர்கள் கூடி அதுக்கு ஒரு இடம் வாங்கி தந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே ஒரு பெரிய அன்னதான மண்டபம் கட்ட வேண்டும். உடலுக்கு முகம்தான் பெருசு என்றான், உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த சன்னதி அமைந்துள்ள சித்தர் படத்திலே முன் கோபுரம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அதுவும் குருவாயூர் கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோபுரம் போல செய்ய வேண்டும் என்று என்னுடைய நீண்ட நாள் ஆசை. இந்த ஆசைகளெல்லாம் நிறைவு பெற்று மக்களெல்லாம் சந்தோஷம் பெற வேண்டும் என்றால் நிதி இல்லாமல் முடியுமா? அந்த நிதி என்னும் அனுகிரகத்தை தேடிதான் வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்களை காண்பதற்கு இங்கே வந்திருக்கின்றேன். நான் மட்டும் வரவில்லை, என்னுடன் கருணையே ஒருவர் அம்பாள் வந்திருக்கிறார். இந்த இடத்திலே உள்ள குறைகளை என்னோட சொல்லலாம், அதுக்கு பரிகாரம் சொல்லி நிவர்த்தி செய்து கொடுப்பேன். நீங்களும் மனமுவந்து மன சந்தோஷமாக எத்தனை பொருள் திரவியம் தேடினாலும் அதை வானத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அது பூமியிலே செலவு செய்யப்பட வேண்டும் என்பது விதி. அதுவும் நல்ல காரியத்துக்கு செய்தால், பல பேருக்கு பயன்படும் காரியங்கள் செய்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் சன்னதி அனைவருக்குமே கிடைக்கும். இந்த வகையிலே என்னுடைய நோக்கம் தெய்வ சாநித்தியமான காரியங்கள், மண்டபம், கோபுரம், அன்னதான மண்டபம் நிறைவு செய்ய வேண்டும். பெருநிதி தேவைப்பட்டு இருக்கிறது. மனமுவந்து நிதி கொடுத்து தேவியின் அருள் பெற்று நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த தெய்வ கைங்கரியம் செய்யும்போது குடும்பத்தில் அனைத்து கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் என்பதை மட்டும் உறுதியாக சொல்லி அனைவருக்கும் தேவியின் அருளால் ஆசீர்வாதம் செய்கின்றேன். ஆசீர்வாதம்.